நண்பகல் நேரத்து மயக்கம்லாம் வந்து 19 நாள் தான் ஷூட்டிங்கு. ஓகே 19 ஓகே 35 டேஸ் பிளான் பண்ண ஒரு மலையாள படம். ஓகே. அது வந்து 31 டேஸ்ல முடிச்சோம். ஓ ரைட். ஓகே சார். அந்த மாதிரி கர்ணன் படத்துல தனுஷ் சார் வந்து சண்டை போட்டு எல்லாரும் அவரை வந்து இது பண்ண மழை பெய்யும்ல, அந்த ஒரு லெட்டர் கொண்டு வருவார் போஸ்ட்மேன் ஒருத்தர், வேலை கிடைச்சிருச்சு போகணும். அங்கே இருந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஐ மீன் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் இருக்கும். வந்து நட்டியை வந்து இந்த இதில் லாக் பண்ணி உள்ளே போவாங்கள்ல, அது வரைக்கும் ப்ளூ மேட். நண்பகல் நேரத்து மயக்கமில் வந்து லிஜோ வந்து என்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய சோள காடு வேணும், காஞ்சி போயிருக்கிற ப்ரௌனிஸான ஒரு காடு வேணும்னு கேட்குறாரு. இல்லை ஓப்பன் லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னு கேட்குறாரு. அதனால் அது ஏன்னு நான் புரிஞ்சுக்கணும், அவர் ஏன் அதை கேட்குறாரு அப்படின்னு அது எனக்கு தெரியணும். இல்லாட்டி நான் அவர்கிட்ட கேட்கணும், அது ஏன் அப்படி வேணும் உங்களுக்கு, வேற வேணாமா அப்படின்னு கேட்கணும். கதையில் அந்த சோளக்காட்டுக்குள்ளே அவன் இறங்கி காரை வந்து பஸ் நிற்கும், அதுக்குள்ளே இறங்கி அந்த ஜேம்ஸ் வந்து கரைஞ்சி போய் சுந்தரமாக போகிறாரு அப்படின்றது தான் அப்படி கேட்குறாரு. வாழை வந்து ரொம்ப க்ளோஸ்டாக சொல்லணும் அப்படின்னு பண்ணோம். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஊரை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து நின்று பார்த்தான்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும். அப்படி அந்த ஸ்கிரிப்ட் பேசும்போது அது வந்து இந்த மாதிரி பண்ணுறது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நீங்கள் என்ன கதை, நீங்கள் என்ன லென்சிங் யூஸ் பண்ண போகிறீங்க, எந்த ஓடிடியில் உங்கள் பிஸ்னஸ் ஆக போகுது, இது எல்லாமே சேர்ந்து தான் அதில் இருக்கும். 2:39 அப்படிங்கிறது வந்து காமனான ஜென்ரலான ஒரு ரேஷியோ. அதான் மோஸ்ட் ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அனமார்ஃபிக் பண்ணிங்கன்னா வேறையாகும். ஸ்பெரிக்கல்லே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோடைய ஒரிஜினல்ஸ் போனீங்கன்னா அது வேறு ரேஷியோ இருக்குது. அப்படி ஒவ்வொன்றும் மாறுபடும். அதை நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது ஸ்கிரிப்டு, ப்ரொடக்ஷன், ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து நடக்கிறது. நம்மளுடைய மார்க்கெட்டு, நம்மளுடைய இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து வேறு 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 லெவல் ஆஃப் கிரேட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்மளது வேறு கிரேடில் இருக்கும், அவங்க வந்து வேறு லெவலில் இருக்காங்க. அதுக்காக ஹாலிவுட்டில் எடுக்கிற எல்லா ஃபில்மும் புதுசாக கேமரா ரெடி பண்ணியோ புதுசாக ரெடிஸ் பண்ணியோ பண்ணுறதில்ல. அங்கேயும் எல்லா விதமான படங்கள் இருக்குது. இன்டர்நேஷ்னலி ரீச் ஆகிற படங்கள் மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவங்க பண்ணும்போது அப்படி வருது. நம்மளுக்கும் அந்த மாதிரியான ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா பண்ண முடியும். இப்போ நானி வந்து எக்ஸ்ட்ரானரி டெக்னாலஜி, அது ஈக்குவல் டு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி. அது அந்த ஈயோட மேக்கிங் அந்த மாதிரியான பட்ஜெட்டில் அந்த மாதிரி வரும்போது நிச்சயமாகவே நடக்கும். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பேச்சுலர் அண்டு வீரதீரசூரன். வீரதீரசூரனில் வந்து அந்த சிங்கிள் ஷாட் பற்றி பேசாத ஆர்டிஸ்டே இருக்க மாட்டாங்க. இவ்வளோ வந்து பண்ணியிருக்கோம் அவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதை பண்ணும்போது நீங்கள் எத்தனை தடவை எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனீங்க அதை பண்ணுறதுக்கு? அது வந்து ஸ்ட்ரகிள்லாம் ஒன்று நல்லா ஜாலியாக தான் பண்ணான். பிகாஸ் டேரக்டர் அழுதுட்டேன்னு சொன்னார். நான் எல்லாமே ஜாலியாக தான் பண்ணுவோம், அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சொல்கிற அந்த வந்து என்னென்னா, ஒரு 4 days வந்து நாங்கள் வந்து ரிகர்ஸ் பண்ணோம், அதுக்கு பண்ணி தான் அந்த ஷார்ட் அச்சீவ் பண்ணோம். அது ரொம்ப ஜாலியாக தான் பண்ணேன் நான். எனக்கு வந்து புதுசாக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதை நோக்கி நான் வந்துகிட்டே இருப்பேன். ஒரே மாதிரி இல்லாமல் வேறு வேறு பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட பேசும்போது அருண் வந்து அதுக்கான அந்த இதில் இருந்தார். ஸோ அது பிரமாதமாக எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஷாட் சூப்பராக இருந்தது சார். அப்படியே கிட்டத்தட்ட சீட்டோட எட்ஜுக்கு நான் வந்துட்டேன். அந்த சிங்கிள் ஷாட்டில் வந்து விக்ரம் சார் வந்து அருவாள் தூக்கி போடுற வரைக்கும் அப்போ தான் வந்து ரிலாக்ஸ் ஆனோம். செம்மையாக இருந்தது சார் அந்த ஷாட். ஆக்சுவலாக வந்து அது எப்படி சொல்கிறது, நிறைய பிளான் பண்ணி தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்போ இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, ஒரே சீனை எப்படினாலும் நம்ம பண்ண முடியும் அப்படின்றது, அதுக்கு ஒரு உதாரணம் அந்த சீன். அது வந்து 2 பண்ணினோம். என்னென்னா ஒரிஜினலாகவும் பண்ணோம், சில இடங்களில் வந்து ஒரிஜினலாக ரீச் பண்ண முடியாது, அந்த இடத்துல வந்து மேட்ச் பண்ணோம். எல்இடி லைட்ஸ் வச்சுட்டு லைட்டு மேலே போய் கிராக்கர்ஸ் பிளாஸ்ட் ஆன பிறகு என்ன மூடு வருமோ அந்த ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணோம். சிலதெல்லாம் ஒரிஜினல்ஸ் இருக்கும். அந்த படத்தில் ஃபுல்லாக டெய்லி வெடி போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஒரிஜினலாக தான் அது வந்து நடந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. முதல்ல அது வந்து விக்ரம் சாரே வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னாரு.
இல்லை சார் அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணி அவருக்கு காமிச்ச பிறகு அவர் ஓகே பண்ணார், நல்லா இருந்துச்சு ரொம்ப அப்படின்ட்டு அவரும் நிறைய சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அது வெயிட் பண்ணணும், போயிட்டு முதல்ல மார்க் பண்ணணும், எங்கே வச்சா அந்த க்ளோ இங்கே வரும் அப்படின்னு மார்க் பண்ணோம். மார்க் பண்ணி வச்சு அவனை முதல்ல வந்து பிளாஸ்ட் பண்ண சொல்லி ஊருக்குள்ளேயே பண்ணதுனால பெரிய பிரச்சனை. ஊரில் இருக்க ஆளில் கூப்பிட்டு அவங்கள்ட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணி நைட்டில் தான் ஷூட்டு 10 o'clock மேலே தான் இது நடக்கும். அது தனியாக மேனேஜர்ஸ் ஆட்களாக வச்சு பேசி அந்த ஊருக்காரங்க சில பேர்லாம் வந்து சண்டை போடுவாங்க, தூங்குறது கெடுக்குறீங்க நீங்கள் அப்படி. ஏன்னா ஒரு வெடி இல்லை, நைட்டு ஃபுல்லாக வெடிச்சிட்டே இருக்கும். அது சின்ன ஊருன்றதுனால சவுண்டும் அவங்களுக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி தான் அதை அச்சீவ் பண்ணும். நான் பண்ண படங்கள் இது வரைக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாமே கம்மியாக தான் பண்ணியிருக்கோம், அதிகமாக பண்ணதே கிடையாது. எந்த படம் பண்ணாலும் பேசினது வந்து 3-4 days 5 days 10 days கம்மியாயிடும். ஓகே சார், ஓகே ஓகே. அப்புறம் நீங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஒரு சீனை எவ்வளோ நேரத்தில் எடுக்க போகிறோம், இன்றைக்கி எத்தனை சீன் எடுக்க போகிறோம் அப்படின்லாம் முதலே ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே பேசிடுவோம். பேசி தான் அச்சீவ் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் சரியாக பேசலை, நீங்கள் பிளான் பண்ணலன்னு அர்த்தம். ஆக்சுவலி வந்து ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து நம்ம சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிஃபோராகவே கொஞ்சம் நம்ம எல்லா விஷயமும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பராக பண்ணால் அது கொஞ்சம் இல்லை. அது இப்போ நீங்கள் புதுசாக போனீங்கன்னா ஓகே, ஆல்ரெடி நடிச்சது பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் போய் அதெல்லாம் பண்ண முடியாது. கரெக்ட் தான், கரெக்ட். புதுசாக வரவங்களுக்கு தான் சார் சொல்கிறேன், புதுசாக வரவங்களுக்கும் அதே மாதிரி விஷயம் பண்ணால் பக்காவாக வெல் ட்ரெயின்டு எடுத்துட்டு ஓகே, அப்புறம் தான் நீங்கள் போய் பண்ணணும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். தேங்க்யூ சார். மோஸ்ட்லி நீங்கள் எத்தனை நாளில் சார் நம்ம ஒரு இப்போ 40 daysனால் 35 daysலேயே முடிச்சுட்டு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஏதாவது சொல்லலாமா சார்? இதே மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, ஆனால் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஏதாவது இல்லை. பொதுவாக இப்போது நண்பர்கள் நேரத்து மயக்கம்லாம் வந்து 19 நாள் தான் ஷூட்டிங்கு. ஓகே 19 ஓகே 35 days பிளான் பண்ண ஒரு மலையாள படம், ஓகே அது வந்து 31 daysல முடித்தோம். ஓ ரைட், ஓகே சார். அந்த மாதிரி நாச்சியார்னு பாலா கூட ஒரு படம் பண்ணோம், பாலா சார் கூட. ஓகே சார். அந்த படம் வந்து 53 daysல முடித்தோம். ஓ ஓகே சார், ஓகே. அவர் நம்பர் ஆஃப் டேஸ் நிறையா எடுப்பார். ஆமாம் ஆமாம். பட் அதிலலாம் கம்மியாக பண்ணணும். அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. டேஸஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் குறைக்கிறோமோ கம்மி பண்ணுறோன்றது தான். அது நீங்கள் ஒர்க் பண்ணுறத வச்சு தான் அது டிசைட் ஆகும். நம்ம பிஃபோராக ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருக்குது, எல்லாமே ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது. சார் நீங்கள் இண்டிபெண்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக உருவாகி முன்னாடி நீங்கள் ஒர்க்கை சொல்லியிருந்தீங்க, ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தப்போ சரியாக வராதப்போ அந்த கேமராவையே பிரித்து போட்டு நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. அங்கே ஆரம்பித்து இன்றைக்கி நீங்கள் பண்ணாத கேமராவால் நீங்கள் பண்ணாத மேஜிக்கும் இல்லை, சின்ன சின்ன நுவான்சஸ் முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க, எல்லாமே பார்த்துட்டீங்க. ஆல்சோ நீங்கள் வாங்காத அவார்டும் இல்லைன்ற அளவுக்கு நேஷ்னல் அவார்டு வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களை மாதிரியே ஒரு லட்சியத்தோடு அங்கே இருந்து கிளம்பி வர்ற அசிஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காம பவுண்டட் ஸ்கிரிப்டோட எப்பயுமே நமக்கு ரெடி பண்ணுற ஸ்கிரிப்ட் நமக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்க பட்சத்தில் அதை கொண்டுட்டு அந்த எல்லாரும் கொடுத்த நம்பிக்கையில் நம்ம தேடுறோம். அப்போது கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும், விடாமுயற்சி தான். மல்டிபிள் கேமரா வந்து நீங்கள் என்ன சீனில் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, எப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னு டிசைட் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். அது வந்து உங்கள் சீன் தான் டிமாண்ட் பண்ணும், சீன் தான் டிசைட் பண்ணும். ஒரு பெரிய க்ரௌட் இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கு 2000 பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து மல்டிபிள் கேமராவில் தான் ஷூட் பண்ணணும். ஒரு பெரிய சீன் இருக்குது, அதே மாதிரி ஒரு பெரிய சீன் இருக்குது, 10 பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த சீனுக்குள்ளே வந்து வேணும்னா அதில் வந்து ஒர்க் பண்ணலாம். அதில் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொரு கேமரா நம்ம டிஓபியாக எவ்ரி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி லைட்டிங்கு, லென்ஸிங்கு, மூமெண்ட்டு லாக் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் வச்சுட்டு ஃபோக்கஸ் பில்லர் வச்சுட்டு அப்புறம் தான் அது ஷூட் பண்ணுவோம். அது சீன் தான் டிமாண்ட் பண்ணும். பெரிய ஆர்டிஸ்ட்டு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்காங்க, டேஸ் கம்மியாக இருக்குது, க்ரௌடு இருக்குது, 1000 பேரை 3 நாள் 4 நாள் வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரே நாளில் ஷூட் பண்ணி அனுப்பணும்னா அதுக்கு இப்படி பண்ணணும். அந்த மாதிரி அது ஒவ்வொரு சீனுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ டே ஃபார் நைட் ஷூட் பண்ணுறாங்க சார். இப்போ டேயில் ஷூட் பண்ணிட்டு அதை டியில் மறுபடியும் நைட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கா சார்? அதில் எல்லா அந்தளவுக்கு குவாலிட்டி கொண்டு வந்துடுவாங்க? இல்லை, அது நீங்கள் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க கேமராவை, லைட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றத பொறுத்து. நான் வந்து நைட் ஃபார் டே எடுத்திருக்கேன், டே ஃபார் நைட் எடுத்திருக்கேன். ஓகே சார், ஓகே சார். அது பண்ணலாம். அது டெக்னிக்கலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக
அதை வந்து இது பண்ணணும். ஓகே சார். இந்த ரூல்ஸ் எல்லாம் சில பேர் பிரேக் பண்ணுவாங்க சார். வாண்டடாக கூட 180 டிகிரியை பிரேக் பண்ணுவாங்க. அது மாதிரி உள்ளது நீங்கள் அது மாதிரி பண்ணுவீங்களா சார்? இல்லை வாய்ப்பு இது அது எதுவும் மேண்டேட்டரி இருக்கா சார்? 190 இல்லை அப்படிலாம் கிடையாது. டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி வேணும்னா எல்லாமே பண்ணலாம். அது வந்து நீங்கள் கதைக்கு அது சப்போர்ட் பண்ணது, அது மூலமாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வரீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணலாம். இன்னொருத்தங்க கூட கேட்டாங்க சார், இந்த க்ரீன் மேட் ஷாட்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ க்ரீன் மேட் ஷாட் நம்ம வந்து பாசிபிள் இல்லை, அந்த லொக்கேஷனில் போய் எடுக்க முடியல. நம்ம பிஜி வந்து மறுபடியும் சிஜியில் கொடுத்து ஆட் பண்ணிக்குவோம் சார். அது வந்து நம்ம அது நினச்ச மாதிரி அந்த குவாலிட்டியை வந்து ரீச் பண்ண முடியாது. பட் அது மாதிரி அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா சார்? அது கர்ணன் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். கர்ணன் படத்தில் தனுஷ் சார் வந்து சண்டை போட்டு எல்லாரும் அவரை வந்து இது பண்ண மழை பெய்யும்ல, அந்த ஒரு லெட்டர் கொண்டு வருவார் போஸ்ட்மேன் ஒருத்தர், வேலை கிடச்சிருச்சு போன்னு சொல்லி. அங்கே இருந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஐ மீன் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் இருக்கும். வந்து நட்டியை வந்து இந்த இதில் லாக் பண்ணி உள்ளே போவாங்கல்ல, அது வரைக்கும் ப்ளூ மேட். பட் ஆனால் தெரியல சார். ஏன்னா அது ஏன் பண்ணணும்னு கேட்டு கொஸ்டின் வரணும். ஊரில் பண்ணாங்க, அங்கே வந்து திரும்ப கோவிட் டைமில் போக முடியல. அதனால் இங்கே ஈவிபியில் செட்டு போட்டோம். ஃப்ரண்ட்டு போர்ஷன் மட்டும் அந்த வீடு, அந்த கோயில் அது மட்டும் வச்சுட்டு அதுக்கு பின்னால் ஃபுல்லாக ப்ளூ மேட்டு. திரும்ப இந்த ப்ளூ மேட்டுக்கு அப்படியே அங்கே போய் கம்ப்ளீட் பேக்ரவுண்டு வந்து இங்கே என்ன சீக்வன்ஸ் பண்ணமோ அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து, கேமரா ஹைட்டு, ஃபோக்கல் லென்த்து, கேரக்டர் எங்கேருந்து எங்கே மூவ் ஆனாங்க அப்படின்ற வரைக்கும் எடுத்து திரும்ப அங்கே போய் அதை சேம் லொக்கேஷனில் வச்சு எடுத்துகிட்டு அதையும் இங்கே வந்து மேட்ச் பண்ணோம். ஆக்சுவலாக நான் ஒரு ரைட்டர் தான், நான் வந்து டேரக்டர் கிடையாது, ரைட்டர். பட் நிறைய பேருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸில் எழுதி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, நான் என்னோட டேரக்டர் ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு சீனை வந்து டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட் விஷன்ஸ் இது பண்ணப்போ வந்து நான் என்னோட விஷனரியில் நான் எழுதிட்டேன். டேரக்டருக்கும் அது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆயிடுச்சு, அவரும் ஓகேட்டாரு. பட் சினிமாட்டோகிராஃபர் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணப்போ வந்து அந்த விஷனரை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது நான் இல்லை, நான் இது இப்படி பண்ணணும்னு சொல்லப்போ வந்து அவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, என்னாலே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகப்போ வந்து என்ன பண்ணலாம், அது எனக்கு அந்த டைமில் எனக்கு அதுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் நான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகப்போ வந்து என்ன பண்ண, எனக்கு எப்படி அவர் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஐ மீன் அவரும் ட்ரை பண்ணாரு, டேரக்டரும் ட்ரை பண்ணாரு. பட் அங்கே இப்போ அந்த சீன் வந்து கொஞ்சம் மூடியாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். மூடியாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும்னு. ஆனால் அவர் சொல்கிற விஷயமும் அவர் சொல்கிற பேட்டர்ன்ஸும் கொஞ்சம் சியர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சீன், அந்த கேரக்டர்லேருந்து கொஞ்சம் அந்த சீன் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஒர்க் பண்ணும்போது என்னன்னா டைரக்டரோட ஐடியா என்ன, கதையில் என்ன அது கேட்குது, அதுக்குதான் ஒர்க் பண்ணணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லணும்னா, நண்பகல் நேரத்து மயக்கம்ல வந்து லிஜோ வந்து என்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய சோள காடு வேணும், காஞ்சி போய் இருக்கிற ப்ரௌனிஸான ஒரு காடு வேணும்னு கேட்குறாரு. இல்லை ஓப்பன் லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னு கேட்குறாரு. அதனால் அது ஏன்னு நான் புரிஞ்சுக்கணும், அவர் ஏன் அதை கேட்குறாரு அப்படின்னு அது எனக்கு தெரியணும். இல்லாட்டி நான் அவர்கிட்ட கேட்கணும், அது ஏன் அப்படி வேணும் உங்களுக்கு, வேற வேணாமா அப்படின்னு கேட்கணும். கதையில் அந்த சோளக்காட்டுக்குள்ளே அவன் இறங்கி காரை வந்து பஸ் நிற்கும், அதுக்குள்ளே இறங்கி அந்த ஜேம்ஸ் வந்து கரைஞ்சி போய் சுந்தரமாக போகிறாரு அப்படின்றதுக்கு தான் அப்படி கேட்குறாரு. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் நான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் இல்லை பெரிய ஓப்பனாக நல்லா எம்டி லேண்ட்ஸ்கேப் இருக்குது, அங்கே வச்சுக்கலாம், அவ்வளோ நடந்து போகிற தெரிஞ்சுட்டே இருக்கும் அவர். ஸோ உங்களுக்கு கதைக்குள்ளே வந்து இதாகாது. அப்படி புரிதலோடு அதை பண்ணுறதுக்கு என்னென்னா அவர் புரிஞ்சுட்டு பண்ணாருன்னா ஓகேவா இருக்கும். என்னது நீங்கள் சொல்லுங்கள், என்னது அது? ஆக்சுவலாக அந்த கேரக்டர் கொஞ்சம் வந்து சூசிரட்டம் போயிடுவாரு. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லா அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவார் அவர். இன்னொரு நாங்கள் என்ன கேட்டோம்னா கொஞ்சம் லைட்ல இது பண்ணி கொஞ்சம் டல்லா இருக்கட்டும் அந்த கேரக்டர். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து அவரோட நடக்குது, இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் நடக்குது. ஸோ வந்து அந்த ப்ரோட்டகனிஸ்ட் வந்து கொஞ்சம் டல்லான கேரக்டர், கொஞ்சம் அவர் நிறைய விஷயத்த கோத்ரூ பண்ணிட்டு இப்போ அதை வந்து ஓப்பன் அப் பண்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு சைலண்டா இருக்கணும். ட்ரெயின்ஸும் எதுவுமே பேக்ல போக தேவையில்ல, எந்த இதுவுமே எனக்கு தேவையில்ல. நேரத்தில் நடக்குது நைட் டைம்ல சார். நைட் டைம்ல எனக்கு வேணும். நைட் ஒரு 9 o'clock சார். 9 o'clock அந்த டைம்ல நடக்குது. எனக்கு நாங்கள் கேட்டது என்னன்னா, மேக்ஸிமம் எங்களுக்கு ட்ரெயின்ஸே வேண்டாம், பேக் சைடில் ட்ரெயினே இருக்கக்கூடாது. அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நடந்துச்சு. ட்ரெயினே எங்களுக்கு வேணாம், ட்ரெயினே இருக்கக்கூடாது. அது வந்து அந்த கேரக்டர் மட்டும்தான் ஆடியன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி அதோட இது மட்டும்தான் இருக்கும்னு நானும் சொல்கிறேன், டேரக்டர் சொல்கிறோம். பட் சினிமாட்டோகிராஃபர் திருப்பி சொன்னது என்ன, ட்ரெயின் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, பேக்ரவுண்ட் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்போ வந்து நான் என்ன ஐடியா சொன்னேன்னா, சரி ஃப்ளாட்டாக இருக்குன்னா இங்கே வைங்க, அந்த சைடு ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம் தெரியுது,
அது வந்து நம்மளை ஃபில் பண்ணிக்கும் அப்படின்னு நான் என்னோட இதை சொல்ல வந்து இல்லை ட்ரெயின் போனாதான் அது கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கும். அது சினிமேட்டிக்காக இருக்கும். சினிமேட்டிக்காக சொல்ல போது நான் என்ன சொல்றேன், ப்ரோ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கு, சினிமேட்டிக்காக ஃபீல் ஆகுது கரெக்டு தான். பட் எனக்கு என்னென்னா இந்த கேரக்டர் வந்து அவர் ஓப்பன் அப் ஆகுறாரு. அப்போ ட்ரெயினோ ஒரு மூவ்மெண்ட் ஆப்ஜெக்டோ இருந்தால் எனக்கு அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஓப்பன் அப் ஆகிற சீன் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல போது அது கான்ட்ரிபியூட் ஆயிடுச்சுங்க. இப்போ இல்லை இப்போ நீங்கள் சொன்னது வந்து என்னென்னா, இப்போது ட்ரெயின் இல்லாமல் போனால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. முதல்ல அதை அவர் புரிஞ்சுக்கணும், அந்த டிஓபி அந்த கேமராமேன் புரிஞ்சுட்டு. பட் அப்படியாங்க சரி அப்படின்னு என்ன பண்ணணும்னா, அந்த ட்ராக் இருக்குல்ல, நைட் டைமில் ட்ரெயின் போகிற ட்ராக் இருக்குல்ல, ட்ராக்கு அந்த பக்கம் கேமரா வைக்கணும். ஃபஸ்ட்டு ஷாட் அதோட ஓப்பனிங் ஷாட்டாக அவர் ட்ரெயினில் குச்சி தற்கொலை பண்ணிக்க போனோம் காப்பாற்றிருக்காரு கரெக்டாக. ஸோ கேமராவை வந்து அவையில் வச்சுட்டு ஒரு மிட் ரேஞ்சில் வச்சு ஒரு நைட் 9 மணி அப்படின்னா யாராவது ஒரு ஆள் 2 பேரும் அந்த பக்கம் ஆள்லாம் நடமாட்ட மாதிரி ட்ரெயின் ஸ்டேஷன் தானே. ஆமாம், அது ஆவடி ஸ்டேஷன். அந்த மாதிரி போக வச்சுட்டு அந்த பெஞ்சில் அவர் உட்கார வச்சுட்டு அவர் சிலவுட்டில் இருக்கணும். 2 பேருமே ஆல்மோஸ்ட் சிலவுட்டில் இருக்கணும். அவர் ஃபேஸில் மட்டும் அங்கே இருக்கிற லைட்டோட லீக்கேஜ் மட்டும் இருக்கணும். அவர் வச்சுட்டு கேமரா அங்கே வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் போச்சுன்னா நீங்கள் சொல்கிற ஃபீல் கிரியேட் ஆகும். கட் பண்ணி அப்புறம் போய் பேசணும். அதுதான் அங்கே அவர் ட்ரெயின் வேணும்னு கேட்டு நான் ட்ரெயின் அதான் இப்போ ட்ரெயின் அங்கே இருக்கக்கூடாது. ட்ரெயின் என்னன்னா அந்த ட்ராக் இருக்கு இல்லையா, ட்ராக்ல எலக்ட்ரிக் போஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த போஸ்ட்டை மட்டும் லைட் பண்ணி அது ட்ரெயின் போகிற பார்த்து மட்டும் வச்சுட்டு அதுக்கடுத்து பிளாட்ஃபார்ம் சில்லவுட்டில் இருக்கணும். ஐ மீன் லைட்டில் ஷேடோவில் இருக்கணும். உட்காந்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு பின்னாடி வந்து லைட் இருக்கணும். அவர் சில்லவுட்டில் இருப்பார். அங்கே இருக்கிற இந்த மாதிரி டியூபோ இல்லாட்டி அங்கே இருக்கிற ஒரு வார்ம் லைட் ஏதோ ஒன்று சம்திங் இருக்கும். அது மாதிரி அவர் கிரியேட் பண்ணணும். இல்லாட்டி அந்த லீக்கேஜில் அவர் ஃபேஸ் இருக்கணும். அவ்வளோதான். திரும்ப போய் க்ளோஸ் பண்ணும்போதுமே அவர் ஆஃப் லைட்டில் தான் அவர் அந்த கண்ணீர் வழியே பேசிட்டு இருக்கிறது, இவர் திரும்ப கன்சோல் பண்ணுறது விஷயங்கள். நண்பகல் நேரத்து மயக்கம் அந்த படம் வந்து ரியல் டைம் அந்த ஸ்ட்ரக்சர் ஒரே நல்ல அந்த இதிலே நடக்கிற மாதிரி இருக்கும் ரியலாக. அதில் அப்போ அந்த மம்முட்டி சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த படத்தில் நீங்கள் சந்திச்ச சவால்கள் என்ன சார்? அதான் ரியல் டைம் மோஷன் அதே ஒரே பின்னாடியே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த படத்துலேருந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் எந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தது, அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுங்கள். சவால்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் எல்லா படமும் சந்தோஷமாக தான் பண்ணுறேன், ஜாலியாக பண்ணுறேன். சவாலே கிடையாது. சவால் என்ன சவால்? அது சவால் சேலஞ்சா? அந்த அது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சேலஞ்செலாம் கிடையாது. எல்லாமே இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அதை காதலிச்சிங்கன்னா காதலி மேலே சேலஞ்செல்லாம் வராதுல்ல, அது மாதிரி தான் லவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நண்பகல் நேரத்து மயக்கத்துடைய கிளைமேக்ஸ் வந்து அப்படியே அப்ட்ராக்டில் இருக்கும். அவர் வந்து சுந்தரங்கிறது யார், அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம், அவருக்கு பேய் பிடிச்சிருச்சா, இல்லை வந்து முனி அடிச்சிச்சா, இல்லை அவர் அவருக்குள்ளே கூடு விட்டு கூடு பஞ்சாரா, அப்படி எதுவுமே பண்ணாத ஒரு அப்ட்ராக்டில் ஒரு மிஸ்ட்ரியில் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கிறப்போ அந்த கேரக்டரை வந்து அதோடைய ஷேடோவை அந்த கேரக்டர் அங்கே இருக்குது, அங்கே அந்த வீட்டுக்குள்ளே அது இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் டைரக்டாக பேசும்போது மூவ் பண்ணி அந்த ஒரு ஷேடோ மட்டும் இங்கே விட்டுறலாம் சார், அவர் மட்டும் வெளில போட்டோம் அப்படின்னு நான் சொன்னோடனே அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே சூப்பர், அது பண்ணலாம் அப்படின்னாரு. பண்ணி அப்புறம் வந்து அது வந்து ஒரு சன்லைட் மிரரை வச்சு அந்த சன்லைட்டு வந்து கிரியேட் பண்ணுறேன் நான் அந்த ஷேடோவை, அந்த உருவத்தோட மம்முட்டி ஷேடோவை. அது வாலில் இருக்கும். போஸ்ட் அது மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், அவர் மட்டும் போவார். அப்படி தான் அது முடியும். அது இது வந்து சேலஞ்ச் கிடையாது. ஓகே ஓகே. அதுதான் இங்க ஒரு மனுஷன் இருந்திருக்காப்ல, ஒருத்தர் இருந்திருக்காப்ல, இவர மாதிரி வந்து ஆக்ட் பண்ணி வெளியே போறாரு. அந்த இடத்துல நீங்க ஆமா, அந்த சோல் அந்த சுந்தரம்ன்றது வந்து அந்த வீட்டை விட்டு போக மனசு இல்லாம அங்கேயே இருக்காது, அவர் மட்டும் போயிட்டாரு. நீங்கள் ஒரு ஸ்டோரி ஜென்ரலாக கேட்பீங்க, ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் பண்ணுவீங்க. பட் இந்த டோனில் வந்து இந்த மூவி அப்ரோச் பண்ண ஆர் இந்த ஸ்டைல் செட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அண்டு உங்களோட பாஸ்ட் மினிஸ்டர் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? இந்த ஸ்டோரி கேட்டால் இந்த டோனில் கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இஃப் ஐம் ரைட், ராம் சார் சொல்லியிருப்பாரு, தரமணியோட ஸ்டோரி சஜஸ்ட் பண்ணும்போது ஏதோ ப்ரொடியூசர் சம்மன் இந்த ஜாப்பனீஸ் மூவி ரெஃபர் பண்ணி இந்த டோனில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வாட் அந்த ஃபேக்டர்ஸ் வந்து இந்த டோனில் நம்ம செட் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் அந்த கன்க்ளூஷன் எப்படி டிரைவ் பண்ணீங்க அப்படிங்கிறது ஒன்று? இல்லை, அது வந்து இப்போது பேச்சுலர் எடுத்திங்கன்னா பேச்சுலர் வந்து ஒரு லவ் ஸ்டோரி,
அந்த லவ் வந்து என்னென்னா லிவிங் டுகெதர் அந்த ஃபிலிம் அப்ரோச் பண்ணோம். அது மாதிரி ஒவ்வொரு அந்த நண்பகல் நேரத்து மயக்கம் வந்து அந்த மாதிரி அது ஒரு ட்ராமா ட்ரூப் அவங்க ஸ்டாட்டிக்காக வச்சுக்கலாம், மூமெண்ட்டே வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். வாழை வந்து ரொம்ப க்ளோஸ்டாக சொல்லணும் அப்படின்னு பண்ணோம். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஊரை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து நின்று பார்த்தான்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலில் இருப்போம் அப்படின்னு. அப்படி அந்த ஸ்கிரிப்ட் பேசும்போது அது வந்துடும் அந்த மாதிரி பண்ணுறது. ஓகே. அண்ட் த லைவ்லினஸ் ஆஃப் த ஃபிலிம். இப்போ வந்து நான் ரொம்ப ரிப்பீட்டடாக பார்த்த ஒரு படம்னா வந்து போர் மூவி ஒன்று பார்த்தேன், காளிராம் ஜெரஸ் அண்டு இப்போ அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரொம்ப லாங் ஷார்ட்ஸ் இருக்கும், ஹெவியாக எடுத்திருப்பாங்க. பட் ஓவர் த டைம் பீரியட் நான் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது நான் அதில் ரொம்ப இமர்ஸ் ஆகி ரொம்ப லைவ்லியாக நான் அங்கே ஷூட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வரும். லிட்டரலி நான் நிறைய வாட்டி பார்க்குறேன். பட் வாட் மேக்ஸ் த எக்ஸ் ஃபேக்டர்? இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் ஷார்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நம்ம பார்ப்போம் விட்டுட்டு வந்துடுவோம், லைவ்லினஸ் வராது. வெதர் த இம்பர்ஃபெக்ஷன் மேக்ஸ் இட் லைவ்லி ஆர் சம்திங் லைக் தட். இல்லை அதுதான், அதை நீங்கள் சோல்ஃபுல்லாக நீங்கள் லென்ஸிங்கில் சொல்லுவாங்க. அந்த நீங்கள் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன காம்போசிஷன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அது எல்லாமே உங்களுக்கு டிசைட் ஆகும். இப்போ நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அந்த ஃபிலிமுக்குள்ளே அங்கே இருந்து ஃபீல் வருது அப்படின்னா அதான் அது அந்த லென்ஸிங்கும் காம்போசிஷனும் தான் அதை உங்களை அந்த இதுக்கு எடுத்துகிட்டு போகிறது. அதில் லைட்டிங் இருக்குது நிறைய, நாட் ஓன்லி காம்போசிஷன் லென்ஸிங், நிறைய லேயர்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. நான் ரேண்டமான இது உங்களுக்கு சொல்கிறேன், ஹிடன் லேயர்ஸ் நிறைய இருக்குது அதுக்குள்ளே. எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னு கேமரா பொசிஷனுடைய எந்த ஆங்கிளில் இருக்குன்னு இருக்குது, அது நிறைய இருக்குது அதுக்குள்ளே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.